சாதிவாரி கணக்கெடுப்பு முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். சாதியை ஒழிக்க ஒரே வழி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனையில் உள்ளது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். செந்தில் பாலாஜி வழக்கை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவிடம் காவிரி நீரை பெறாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதா? தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கண்டனம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வட்டார அளவில் பணியாற்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் மீண்டும் பள்ளி பணிக்கு திரும்ப உத்தரவு. பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. தமிழக எம்பிக்கள் கொத்தடிமைகள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாக்கு. இந்திரா காந்தி பெருமை புரியாமல் அண்ணாமலை பேச வேண்டாம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. காங்கிரஸ் அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வாகியுள்ள ராகுல் காந்திக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. தவேக தலைவர் விஜயும் வாழ்த்து தெரிவித்தார். 3வது ஆட்சி காலத்தில் மும்மடங்கு வேகத்தில் பணியாற்றுவோம். பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை. என்கவுண்டரில் பயங்கரவாதி சுட்டுக் கொலை. கென்யாவில் வரி உயர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியது. 13 பேர் பலி. நாடாளுமன்றத்திற்கு தீ வைப்பு. கேரளாவில் கனமழை நீடிப்பு. 9 மாவட்டங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.